ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா இந்த எபிசோடு இது சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதை விட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 6. இப்போ அந்த ஃப்ளூக்கள் வந்து கீழே இறங்கி வரா. என்னோட பேர் ஜப்ரேல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு, ஹியூமனிட்டியோட லீடர்ஸ் நீங்கள் எங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், எங்களுக்கு இந்த லைப்ரரி வேணும் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். உங்களுக்கு லைப்ரரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் கேட்கவும், இவா உண்மையிலேயே காட் கில்லர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சந்தேகப்படுறான். அந்த ஜப்ரேல் என்னடான்னா காடு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிட்டு இருக்கா. இப்போ ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிட்டா. ஏன் கூட நீங்கள் போட்டி போடணும்னு நினைக்கிங்களா? இந்த 10 பிளேஜஸ் ரூல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சண்டை போடுறவங்களோட தலையெடுத்து வச்சுக்கிடுவேன். பட் ஆனால் இப்போ நாலேஜான புக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். நான் படிக்காத புக்கே இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், 40,000 புக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னது 40,000 புக்ஸா? அதுவும் வேற ஒரு உலகத்தில் இருந்தா அப்படிங்கவும், ஆக்சுவலி இவன் குவிஸ் கேமுக்காக கிட்டத்தட்ட 40,000 புக்ஸாக அந்த டேப்லெட்டில் வச்சிருக்கான். உடனே நம்ம ஜப்ரேல் இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஒரு மனுஷனை வேற ஒரு உலகத்துலேருந்து கொண்டு வர வைக்க ரொம்பவே பவர்ஸ் தேவைப்படும், எல்ஃபால கூட முடியாது அப்படிங்கவும், அப்போ முடிஞ்சா நீ இதை படிச்சுப்பாரு அப்படிங்க. அவளால் அதை படிக்க முடியல. இந்த லாங்குவேஜ் என்னால் படிக்க முடியல, இது உண்மையிலேயே புது லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிறா. சரி ஓகே, நான் வேற ஒரு உலகத்துலேருந்து அந்த ஹியூமன் தானே, நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கவும், நான் உன்னை தொட்டு பார்ப்பேன் அப்படிங்க. அப்போ ஓகே தாராளமா, பட் ஆனால் பதிலுக்கு நானும் உன்னை தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிடுறா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஜப்ரேல் என்னடனா இவனோட வயிற்று தொட்டு கிச்சன் காட்டிட்டு இருக்கா. அவன் அவளோட ஃபெதர்ஸை பார்த்துட்டு இருக்கவும், இதில் தான் வந்துட்டு எங்களோட மேஜிக் சர்க்கியூட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்ரேல் சொல்கிறா. நம்ம சோரா அண்ட் ஷீரோ இவங்க 2 பேரும் அவளோட விங்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியில் நம்ம ஜப்ரேல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறா. ஏன்னா அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்கஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறதே இவளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இவன் வேற ஒரு உலகத்துல இருந்தால் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறா. நீ இந்த முட்டாளுங்க ஹியூமனிட்டியை சேர்ந்தவன் நினச்சேன். இல்லை நீ ரொம்பவே ஆசமானவனாக இருக்க. பேசாமல் நான் அந்த லைப்ரரி மட்டும் இல்லை, என்னையவே நான் உனக்கு தரேன், நான் உனக்கு அடிமையாக மாறி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதேமாரி நீ தோற்று பண்ணினா அப்பப்போ வந்து என்னையை பார்த்துக்கிடணும், நான் வந்து உன்னைய டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிடுறாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போது. இவங்க எல்லாருமே லைப்ரரிக்கு கீழே லிஃப்ட்டில் போயிட்டுருக்காங்க. கேம் ரொம்பவே சிம்பிள் தான், ஜஸ்ட் வேர்ட் கேம் தான். ஆனால் இது வந்து மெட்டீரியல் வேர்ட் கேம். இந்த வேர்ட் கேமில் வந்து நார்மலாக இருக்கிற அதே ரூல்ஸ் தான், ஆனால் ஃபிசிக்கலாக இருக்கிற, அதாவது இருக்கிற ஆப்ஜெக்ட்டை மட்டும் தான் சொல்ல முடியும். இமேஜினரி திங்ஸ் அண்ட் லவ் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ட் இந்த கேமில் வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த சொன்னால் அது இந்த இடத்துக்கு வந்துடும், இருக்கிற ஒரு விஷயத்த சொன்னால் அது இந்த இடத்துல இருந்து மறைஞ்சிரும். அண்ட் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டெஃபிங் இருந்து எஸ் ஆகலான்னு பார்க்குறா. அதுக்குள்ளே நம்ம ஷீரோ வந்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கவும், இன்னும் அவள் நாய் தான் அப்படிங்கிறதுனால குலைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம சோரா எடுத்தோடனே ஆட்டம் பாம் அப்படிங்கிறான். அது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஒரு பெரிய பிளாஸ்டே அந்த இடத்துல நடக்குது. பட் ஆனால் ஜப்ரியல் வந்து இவங்களை வந்து ஒரு மேஜிக் ஷீல்டை போட்டு காப்பாற்றிடுதா. இந்த லெவலுக்கு நீ இதில் சூப்பராக விளாட ஆரம்பிச்சிருக்கியா? சரி ஓகே, நானும் இன்ட்ரெஸ்டிங்காக விளாடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜப்ரியல் ஸ்டார்ட் பண்ணுதா. ஆட்டம் பாம் பீல முடிஞ்சிருக்கிறதுனால பிக்யூலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்ரியல் சொல்கிறா. அது ஒரு ஷீல்டு. உடனே இவன் ஸ்பிரிட் சர்க்கியூட் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஜப்ரியலால் பார்க்க முடியாது. பட் ஆனால் பரவாயில்ல, என்னோட மேஜிக்கை என்னால் கொஞ்சமாக யூஸ் பண்ண முடியும், என்ன பறக்க மட்டும்தான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீ சூப்பராகவே இந்த கேம் விளாடுது அப்படிங்கும். சரி ஒழுங்காக விளாடு அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ அவங்க அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த வேர்ட் கேமை வச்சு இருக்கிற விஷயங்களெல்லாம் இல்லாமல் மறைய வைக்கிறாங்க. அண்ட் இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. போர் அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு பீச்னு சொன்ன உடனே பீச் வந்துடுது. இவங்க எல்லாருமே ஃபன்னாக சும்மா வேறு லெவலில் விளாண்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறமா நம்ம சோரா வந்துட்டு சோர் கேசஸ் அப்படின்னு சொல்லுதான். உடனே அவள் ஸ்குவால் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல காத்தடிக்குது. ஸ்குவால் அப்படிங்கிறது எல்லையில் முடிகிறதுனால நம்ம சோரா லேடிஸ் வியர் அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போயிடுது. இப்படி இவங்க காமெடியாக நைட் வரைக்கும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேம் முடிகிற மாதிரியே தெரில. சாப்பாடெல்லாம் வர வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சோரா என்னடானா மேண்டல் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு வெளியே இருக்கிற அந்த அவுட்டர் கோர் எல்லாத்தையுமே மறைய வச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு பசிக்கலையா? சீக்கிரம் தோற்று போ, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லவும், உங்களை மாரி வீக்கான ஆள் நான் கிடையாது, எனக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை அப்படிங்கோ. எங்களை வீக்குன்னு சொல்கிறியா? உனக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கிறதுனால நீ ஸ்ட்ராங் ஆயிட மாட்டே, நீ இன்னும் முட்டாளாக தான் ஆவ அப்படிங்கோ. நான் முட்டாளா? நீங்கள் தான் அதை விட முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் முட்டாள் அப்படின்னு ஜப்ரியல் சொல்லிட்டு இருக்கா. நீ ரொம்பவே ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கப்பா அப்படின்னு சொன்னோடனே என்னது ஈகோ சென்ட்ரிக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி அவன் எழுதி காட்டிட்டு அந்த லெட்டரை தூக்கி அவன் பேக்கெட்டுக்குள்ளே வைக்கிறான். ஹியூமன்ஸ் எல்லாருமே வீக்குன்னு நினைக்கிறல, இந்த வீக்கானவங்களால என்ன பண்ண முடியும், நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் ரொம்பவே தேங்க்ஸ், முடிஞ்சா உயிரோடு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே ஓடி போயிட்டு லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேர்ல்டோட லித்தோஸ்பியர் மறைஞ்சது. ஆக்சுவலி இவங்க ஃபஸ்ட்லேயே இருந்தே மேண்டல் அப்புறம் எர்த் கோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. அவள் வந்து பேச்சுவாக்கில் இது எதையுமே கவனிக்கல. ஃபஸ்ட்டே அவளோட ஸ்பிரிட் சர்க்கியூட்டை இதுக்காக தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, இவளால் பறக்க முடியாதுன்னு. அப்போவும் இவங்க விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு நம்ம சோரா சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஆக்சிஜன் மறைஞ்சிட்டதுனால இவங்களால மூச்ச விட முடியல. ஆனால் அப்பவும் விளாண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஜப்ரியல் டர்ன் வரும்போது அவள் ஸ்டில் ஏர் அப்படின்னு சொன்ன உடனே காற்று திரும்ப வந்துடுது. பட் ஆக்சிஜன் அதில் வரலை அப்படிங்கிறதுனால இவங்களால மூச்ச விட இன்னும் முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஜப்ரியல் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம சோரா அண்ட் ஷீரோவாலையும் மூச்ச விட முடியாதுன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் செரிப்ரல் பிரீத்திங், அதாவது சிபிஆர் பண்ணிக்கிட்டுதாங்க.
ஸோ இப்போ அவங்களால மூச்சு விட முடியுது. ரியல் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அட்மாஸ்பியர் மறைஞ்சிட்டுது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த இடத்துல சுத்தமாக காற்று இல்லை. ஸோ இவங்களால சவுண்டு கூட அந்த இடத்துல ட்ராவல் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது பேசக்கூட முடியலை. இப்போ ஜப்ரியல் வந்துட்டு 30 செகண்ட்குள்ளே ஆன்சர் சொல்லலை அப்படின்னா தோற்று போயிடுவா. ஸோ இப்போ தான் வந்துட்டு அவள் வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுதா. அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி லைட்டிங்லேயே இவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிற வார்த்தையவே எழுதி காட்டுறா. நம்ம சோரா கற்றுக் கொடுத்த வார்த்தை அவனுக்கே ட்ராப்பாக வந்து முடியுது. அண்ட் இப்போ நம்ம சோரா வழியும் பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ண போகிறான், அவனுக்கு மேஜிக் வர கிடையாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் பேக்கெட்குள்ளே எழுதி வச்ச அந்த ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே காலம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத காட்டுறான். பார்த்தா இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகும். நம்ம சோரா அண்ட் ஷீரோ ஃபஸ்ட்லேருந்தே இது எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் போட்டிருக்காங்க. ஈவன் அவள் ஈகோ சென்ட்ரிக் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி அந்த காலம் ஃபோர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அவன் ஃபஸ்ட்டு ஆட்டபாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்க இதை தான் பிளான் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே சும்மா ஃபன்னுக்காக தான். இப்போ வந்துட்டு நம்ம ஜப்ரியல் தோற்று போகிறா. இப்போ இந்த இடமே மொத்தமாக வெடிச்சதுக்கப்புறம் கேம் முடியுது அப்படிங்கிறதுனால எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு மாறிடுது. நம்ம ஸ்டெஃப் வந்துட்டு அட பாவிகளா என்னை கொண்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கவும் ஷீரோ போயிட்டு உட்காரு கொலை அப்படின்னு சொன்ன உடனே அவள் கொலைக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா இன்னும் அந்த டே வந்து முடியலை. ஒன்னால தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெஃபை போய் பாராட்டுறான். ஈகோ சென்ட்ரிக் தான் நான் சொல்லுவேன், பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கல்ல அப்படிங்கவும் காடையே சேலஞ்ச் பண்ண போகிறேன், டெட்டு தான் எங்களை இங்கே வர வச்சதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்லவும் அவள் அப்படியே அதிர்ச்சி ஆகுறா. ஹே ஜப்ரியல், நீ தோற்று போனதுனால இந்த லைப்ரரி எங்களோடது. அண்ட் கவலைப்படாத, என் டேப்லெட்டில் இருக்கிற அந்த 40,000 புக்ஸை நீ வேணும்னா படிச்சுக்கோ, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அண்ட் இந்த லைப்ரரிக்கே எப்போ வேணா வந்துக்கோ அப்படிங்கவும் அவள் போய்கிட்டு இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஒருத்தியான மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நான் உங்களோட சர்வன், நீங்கள் தான் என்னோட மாஸ்டர், நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரியல் சொல்கிறா. சரி ஓகே, எங்களோட டீம் கொண்டு வரவேற்கிறோம் அப்படிங்கவும் இந்த ஸ்டெப் லொல்லுன்னு குலைச்சிட்ருக்கா. இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம சோரா அந்த ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவனோட பேக்கெட்டில் எழுதி வைக்கும்போது சரி ஓகே, அந்த காற்று இல்லாத நேரத்தில் இவன் தான் அதை தூக்கி காட்டுறதுக்காக எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா அந்த ஜப்ரியல் அதை காமிச்சதுக்கப்புறமா இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா அதையும் இவன் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதுக்கு பின்னாடியே காலம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எழுதி வச்சு ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் பண்ணி இவன் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான். இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் இது அந்த லெவலில் ரீச் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.